வீவர்ஸ் மகாநதியின் ஏப்ரமோ இது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க, இது மாதிரி நிவின் கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க, நீங்க ஆசைப்படுற மாதிரியெல்லாம் நான் உங்க கூட வாழ மாட்டேன் சரிங்களா, நீங்க நினைக்கிற மாதிரியே நான் உங்களை விட்டு போயிடுவேன், நீங்களே என் கூட வாழன்னு சொன்னாலையும் வாழ்ற காவேரி நான் இல்லைன்றாங்க. எப்போ நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்களே இந்த கணக்கில் இருக்கணும்ட்டு, அதே மாதிரி கண்டிப்பா நான் உங்களை வாழ்க்கையை விட்டு போயிடுவேன், நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வீடு உண்டுன்னு சந்தோஷமா இருங்க, பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீ எண்ணி ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் நீங்கள் யாரும் நான் யாரும் ஏன் வெளியே நான் பார்த்துட்டு எப்படி ஒன்று இருப்பேன், நீங்கள் உங்கள் பாட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க. கேட்ட உடனே விஜய் என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி கூட சேர்ந்து வாழ மாட்டாளா, அப்பாவை என்னை விட்டு போயிடுவாளா, நான் எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன், அவன் என் கூட இருப்பா, நான் இப்படி வாழுவேன் அப்படி வாழுவேன்ட்டு, ஆனால் இப்போ அவன் என்னை விட்டு மொத்தமாக போகிறேன்னு சொல்கிறாள்ன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கோவிலுக்கு போயிட்டு காவேரி என் கூட வாழணும், அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ, எந்த காரணத்துக்காக அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு கையில் கருப்பூரெல்லாம் ஏற்றி அந்த இடத்துல வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்குன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இது வேண்டுதல் யாரும் தடுக்காதீங்கன்றாங்க. கையில் கருப்பூரத்தை ஏற்றி நான் இதை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நானும் என் பொண்டாட்டி காவேரியும் ஒன்று சேரணும், காவேரியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு கடுமையான வேண்டுதல் பண்ணுறாங்க. விஜயுடைய வேண்டுதல் நிறைவேற போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.